ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து அதிகபட்சம் 15 கொஷின் நீட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்டு எக்ஸாமுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதே போல் சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த விதத்தில் நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டருக்கு ஒன் ஷார்ட் ரிவிஷன் கடன்னு பார்த்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட தொகுப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல அதோட டெஃபினிஷன் என்ன? த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். எங்க இருந்து ஆக்சிஜன் வருது? அட்மாஸ்பியர்ல இருந்து, வெளியில இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க. வித் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் பை த செல்ஸ். நம்ம செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற, இன்சைட் த பாடி ப்ரொடியூஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடோட அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியே போயிட்டு ஆக்சிஜன் திருப்பி உள்ளே வர்றது தான் நம்ம ப்ரீத்திங்கில் அண்ட் ரெஸ்பிரேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீத்திங் அப்படிங்கிறோம், இதை ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். இப்போது இது ஆல்சோ known as ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். ஓகே, ரெஸ்பிரேஷன்னா ரெண்டு இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அண்ட் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னவா இருக்குது பார்க்கலாம். போரிஃபெரா, நிடேரியா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கில்மின்தஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் மூலியமாக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது. இங்கே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பெருசாக ஹைலி டெவலப்டு ஆர்கன் இல்லை. ஸோ டிஃப்யூஷன் மூலியமா நமக்கு அந்த ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குதுங்க? ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஓகே, அனிலிடால மாய்ஸ்ட் கியூட்டிக்கல், இதுவும் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது தான், ஈரமான கியூட்டிக்கல் மூலியமா நடக்குது. ஆர்த்ரோபோடான்னு எடுத்துக்கிட்டா ப்ரான், கிராப், இன்செக்ட், ஸ்கார்பியன் இருக்கு. ப்ரான்ல கில்ஸ் இருக்கு, கிராப்ல புக் கில்ஸ் இருக்கு, இன்செக்ட்ல ட்ரக்கியா இருக்கு, அண்ட் தென் ஸ்கார்பியன்ல புக் லங்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் மொலஸ்கானா ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்கு, ஃபெதர் மாதிரியான கில்ஸ், அந்த அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும். எகினோடெர்மேட்டா, முள்கள்லாம் இருக்கும் இல்லையா அதோட உடம்புல, அங்கே கில்ஸ் தான். ஹெமி கார்டேட்டால கில்ஸ் தான். யூரோ கார்டேட்டால ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கு. செஃபலோ கார்டேட்டால ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் தான் இருக்கு. ஃபிஷஸ்ல கில்ஸ், ஆம்பிபியன்ஸ்ல லங்ஸ், ரெப்டைல்ஸ்ல லங்ஸ், பேர்ட்ஸ்ல லங்ஸ், மேமல்ஸ்ல லங்ஸ். இந்த நாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, லங்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு. மீதி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். இப்போ லங்ஸ் நமக்கு சொல்கிற ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்லாம் இருக்கக்கூடியதில் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஃபுட்டும் ஏரும் காமனாக போகிற ஒரு பேசேஜ் இருக்குது, அதை ஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்டிலேஜினஸ் பாக்ஸ் விச் ஹெல்ப் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன். சவுண்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு கார்டிலேஜுங்கிறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த போன் இல்லையா, அந்த கார்டிலேஜான அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்ஸ்க்கு பேர் லாரிங்ஸ். ஃபேரிங்ஸ்ங்கிறது ஃபுட் அண்டு ஏர் போகிற காமன் பைப்பு. லாரிங்ஸ் அப்படிங்கிறது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கார்டிலேஜினஸ் பாக்ஸ், சவுண்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓப்பனிங் ஆஃப் விண்ட் பைப் இஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்ட் பைப் ட்ரக்கியா, ஃபுட் பைப் ஈசோஃபேகஸ். ஸோ ஃபுட்டு போகும்போது ட்ரக்கியாக்குள்ள ஃபுட்டு போனால் உயிரே போயிடும். அப்போ அந்த ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த விண்ட் பைப்பை ஓப்பன், அதாவது காற்று போகும்போது ஓப்பன் பண்ணி காற்று உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கிளாட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஆஃப் ஃபுட் பைப்புக்கு பேர் கல்லட். ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு ஃபுட் பைப் வழியாக போகுது இல்லையா, அந்த ஃபுட் பைப்புக்கு ஓப்பனிங் பண்ணுறது கல்லட். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நாஸ்ட்ரல் இருக்கு, மூக்கு, ஃபேரிங்ஸ் இருக்கு, காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர், லாரிங்ஸ் இருக்கு, சவுண்டு பாக்ஸ் சத்தம் வர்றது, ட்ரக்கியா ஃபுட் பைப்பு, அங்கே ஓப்பனிங் தான் கிளாட்டிஸ், மறந்துடக்கூடாது. அண்ட் லங்ஸ், மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லங்ஸ். ஓகே, டியூரிங் ஸ்வாலோவிங், நம்ம சாப்பாடை முழுங்கும் போது கிளாட்டிஸ் கேன் பி கவர்ட் பை அ கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் கால்டு எபிக்ளாட்டிஸ். ஸோ அந்த ஓப்பனிங்கை மூடி திறக்கிறதுக்கான ஒரு கதவு மாதிரி ஒரு ஃப்ளாப் இருக்குது, அதுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ். ஃப்ளாப்னா என்ன? இப்போது கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி திறந்தீங்கன்னா ஒரு சைடில் அட்டாச்சாக இருக்கும், இன்னொரு சைடு இப்படி திறந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல மட்டும் அட்டாச், இப்படி திறந்து ஓப்பன் பண்ணலாம் ஒரு சைடை, இன்னொரு சைடு அட்டாச்சாக இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ளாப். ஸோ ஃப்ளாப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு எபிக்ளோட்டிஸ், ஓப்பனிங்க்கு பேர் க்ளோட்டிஸ். ஓகே, ஃப்ளோ சார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில் வழியாக காற்று உள்ளே போகுது, மூக்கு துளைகள், தென் ஃபேரிங்ஸ், தென் லாரிங்ஸ், ட்ரக்கியா ஃபுட் பைப், விண்ட் பைப். ட்ரக்கியா இஸ் விண்ட் பைப்.
then primary bronchioles, secondary bronchioles, tertiary bronchioles, and then initial bronchioles, terminal bronchioles. இது வரைக்கும் ஏர் வருது. terminal bronchiolesல alveoli இருக்கு, ஏர் sac. அங்க தான் exchange of gas நடக்குது. ஆக்சிஜன் and carbon dioxide ரெண்டும் exchange ஆகுது actually alveoliல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ incomplete cartilaginous rings எங்க இருக்கு அப்படின்னா இனிஷியல் bronchioles வரைக்கும். இங்க பார்த்தோம் இல்லையா, ட்ரக்கியால ஆரம்பிச்சிரும். அந்த சி ஷேப்ல இருக்கக்கூடிய cartilaginous rings கம்ப்ளீட் ரிங்கா இருக்காது, சி ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி பிராங்கியோல்ஸ் அண்ட் தென் இனிஷியல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியல் பிராங்கியோல்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த சி ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜினஸ் ரிங் இருக்கு. ஓகே, லங்ஸ் ஆர் கவர்டு பை அ டபுள் லேயர்டு மெம்பரேன் கால்டு ப்ளூரா. லங்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெம்பரேன் டபுள் லேயர் ப்ளூரா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரெண்டா பிரிக்கிறோம், கண்டக்டிங் பார்ட், ரெஸ்பிரேட்டரி பார்ட். கண்டக்டிங் பார்ட் நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டெர்மினல் பிராங்கை வரைக்கும் வருது. ரெஸ்பிரேட்டரி பார்ட்னா அல்வியோலை அண்ட் தேர் டக்ட். டக்ட்னா குழாய்கள், அல்வியோலைனா காற்றுப்பை, காற்றுப்பை அதோட குழாய்கள்ல நமக்கு என்ன நடக்குதுங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது. அது ரெஸ்பிரேட்டரி பார்ட்னு சொல்றோம். ஸோ கண்டக்டிங் பார்ட் எது, ரெஸ்பிரேட்டரி பார்ட் எதுன்னு பார்த்துங்க, இம்பார்ட்டன்ட். தென் இன்ஸ்பிரேஷன்னா காற்றை உள்ள இழுக்கிறது, எக்ஸ்பிரேஷன்னா காற்றை வெளியே அனுப்புறது. இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அண்ட் மசில்ஸ் எப்படி இருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்போ, எக்ஸ்பிரேஷன் அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர்னா லங்ஸுக்குள்ள இருக்க ப்ரெஷர் குறைவா இருக்கும் போது காற்று உள்ளிழுக்கப்படும். ப்ரெஷர் உள்ள அதிகரிக்கும் போது அந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணும், காற்றை வெளியே அனுப்பும். ஓகே, அதே இன்ஸ்பிரேஷன் அப்போ மசில்ஸ்ல டயஃப்ரம் அண்ட் இன்டர்கோஸ்டல். இன்டர்கோஸ்டல்னா என்ன அர்த்தம்னா ரிப்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய மசில், நெஞ்சு பகுதி இருக்கு, நெஞ்சு கூடு இருக்கு. அந்த நெஞ்சு கூடுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்ஸ் அப்படிங்கிற எலும்பு பகுதிகள் இருக்கு. அந்த ரெண்டு எலும்பு பகுதிகளுக்கு அந்த ரிப்ஸுக்கு இடையில இருக்கிறது இன்டர்கோஸ்டல் மசில். அண்ட் டயஃப்ரம்ங்கிறது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டயஃப்ரம். ஓகே, இது எப்படி இருக்கு, இன்ஸ்பிரேஷன் காத்து உள்ள போகும்போது இந்த டயஃப்ரமும் இன்டர்கோஸ்டல் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அதே காற்று வெளியே போகும்போது ரிலாக்ஸ் ஆகும், விரிவடையும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, we have ability to increase the strength of inspiration and expiration with the help of abdominal muscle. வயித்துல இருக்க மசிலை வச்சு சாதாரணமாக அந்த மசிலை யூஸ் பண்ணலன்னா ஓரளவு தான் காற்று, தேவையான அளவு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அது நமக்கு அன்னிச்சை செயலி, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி போயிட்டு வருது. இப்போ என் வயிற்றுல இருக்க மசில்ஸ் அந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது அல்லது ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது பிரீத் இன் பிரீத் அவுட், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கோ அவுட் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வயிற்றுல இருக்க மசில்ஸை யூட்டிலைஸ் பண்ணி என்னால் எக்ஸ்ட்ராவாக என்னோட கெப்பாசிட்டிக்கு மேலே காற்றை உள்ளே இழுக்க முடியும், என்னால் எக்ஸ்ட்ராவாக கெப்பாசிட்டிக்கு மேலே காற்றை வெளியே அனுப்ப முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ரீத்திங் ரேட் ஆஃப் ஹெல்தி ஹியூமன் எவ்வளோ? ப்ரீத்திங் ரேட் ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 டைம்ஸ் நம்ம ஹெல்தி ஹியூமனாக இருக்கவங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் ப்ரீத்திங் மூவ்மெண்ட்ஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் பை ஸ்பைரோமீட்டர். நீங்கள் சுவாச கோளாறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத டாக்டர் எப்படி செக் பண்ணுவார் அப்படின்னா ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று இருக்கும், அதை வாயில் வச்சு சுவாசிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மீட்டரில் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ தட் அது எவ்வளோ காமிக்குது, அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நார்மல்னா இவ்வளோ, எபவ் நார்மல்னா இவ்வளோ, பிலோ நார்மல்னா இவ்வளோ அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பைரோமீட்டர் நமக்கு ப்ரீத்திங் கண்டுபிடிக்கிறதுக்கு, வால்யூம் ஆஃப் ஏர் இன்வால்வ்ட் இன் ப்ரீத்திங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பைரோமீட்டர் ஹெல்ப் பண்ணுது. அது கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. தொராசிக் சேம்பர் இஸ் மேட் அப் ஆஃப். தொராசிக் சேம்பர்னா இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சேம்பரில் டார்சல்னா பின்னாடி, வென்ட்ரல்னா முன்னாடி. டார்சல் பின்னாடி என்ன இருக்கு, வெர்டிபிரல் காலம் இருக்கு. டார்சல்னா பின்னாடி டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்பிளே பிக்சரா டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்ட்ரலினா முன்னாடி ஸ்டெர்னம் இருக்கு, இந்த டை மாதிரி ஒரு போன் இருக்கும்ல அது. லேட்ரலினா சைடில் ரிப்ஸ் இருக்கு, லோவர் சைடில் டயஃப்ரம் இருக்கு. இந்த நாலுமே தொராசிக் சேம்பர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூம் ஆஃப் ஏர்ல இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இருக்கு. இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்டு டியூரிங் நார்மல் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பயர்னா உள்ள இருக்கிறது, எக்ஸ்பயர்னா வெளியே அனுப்புறது. நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு பேர் அந்த டைடல் வால்யூம்னு சொல்லுவாங்க. 500 ml ஆஃப் ஏர் உள்ள போயிட்டு வெளியே வருது. ஓகே, அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர். அடிஷ்னலா a person can inspire by a forceful inspiration. இந்த 500 mlக்கு மேல ஃபோர்ஸா நான் எவ்வளோ அடிஷ்னலா இன்ஸ்பயர் பண்றேன், அதை இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ்னால என்னங்க, எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறது, ரிசர்வேஷன்ல வச்சுப்பா அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறது. ஸோ தேவைக்கு அதிகமாக உள்ள இழுத்து வைக்கிறது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஐஆர்வின்னு சொல்லுவாங்க.
2500 3000 ml வரைக்கும். ஓகே. Additional volume of air a person can expire by a forceful expiration. அப்படின்னு நம்ம வெளியே விடுறோம் இல்லையா, அது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், தேவைக்கு அதிகமாகவே வெளியே விட்டுறது. ERV சொல்கிறாங்க 1000 to 1100 ml. ஓகே. வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ரொம்ப வெளியே ஃபுல்லாக என்னென்னா ஃபோர்ஸ் பண்ணி வெளியே விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடுவல் வால்யூம்னு சொல்லுவாங்க. அதுவும் 1100 to 1200 ml இருக்குது. டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் எ நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ காற்று என்னால் உள்ளே இழுக்க முடியும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. டைடல் வால்யூமையும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமையும் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி வரும். அதே போல் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் எ நார்மல் இன்ஸ்பிரேஷன் வரும்போது டைடல் வால்யூம் ப்ளஸ் ERV. இன்ஸ்பிரேஷன் சம்மந்தமாக வந்தது அப்படின்னா, அதாவது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா IRV ப்ளஸ் TV, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா ERV ப்ளஸ் TV, ரெசிடுவல் வால்யூமை சேர்த்துக்கணும். ஓகே. மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்பயர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஜாஸ்தியாக இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வைட்டல் கெப்பாசிட்டி அப்படிமோ. TV ப்ளஸ் IRV ப்ளஸ் ERV இந்த மூணையும் கூட்டிடணும். அதுதான் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் மூணு சேர்த்தது. டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அக்காமடேட்டட் இன் லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் உள்ள காது அப்படின்னா TLC சொல்கிறோம், டோட்டல் லங் கெப்பாசிட்டி, அதாவது வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரிசர்வ் வால்யூம். அதுதாங்க. ஸோ இதெல்லாம் கொஷினில் கேட்குறாங்க, அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து partial pressure of oxygen and carbon dioxide at different parts in mmHg. மெர்க்குரியா ஹெச்ஜினா அது கொடுத்துருக்காங்க. கேஸஸில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் ஏரில் 159 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 0.3 தான் இருக்குது. இந்த 0.3ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஜியாகிரஃபி எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம், பயாலஜிலையுமே ஈகோசிஸ்டத்துலலாம் படிச்சிருப்போம். ஓகே. ஆக்சிஜன் 159 அட்மாஸ்பெரிக் ஏரில் இருக்குது. அல்வியோலையில் வந்து ஆக்சிஜன் 104 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்குது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் 40, கார்பன் டை ஆக்சைடு 45. ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் 95, கார்பன் டை ஆக்சைடு 40. இங்கே பாருங்கள், டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் இல்லாததில் ஆக்சிஜன் 40, ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கிறதுல கார்பன் டை ஆக்சைடு 40. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம டிஷ்யூவில் ஆக்சிஜன் 40 இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு 45 இருக்குது. அதனால தான் டிஷ்யூக்கு கண்டினியூவாக நம்ம ஆக்சிஜன் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 20 to இது ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள், 20 to 25 times higher than that of oxygen. ஆக்சிஜனை விட 20 to 25 டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மேஜர் லேயர்ஸ். அல்வியோலையில் ஏர் சாக்கில் டிஃப்யூஷன் மெம்பரேன் இருக்குல்லே அது. ஸ்கொயமோஸ் எபித்திலியம் ஆஃப் அல்வியோலையில் ஸ்கொயமோஸ் எபித்திலியம் இருக்குது. எண்டோத்திலியம் ஆஃப் அல்வியோலார் கேப்பிலரிஸ் அப்படிங்கிறது பிளட் வெசல்ஸ் தான். கேப்பிலரி ஃபைன் பிளட் வெசல்ஸ், அதுதான் உள்ளதுலேயே தின்னான வெசல்ஸ். அதில் இருக்கிறது எண்டோத்திலியம் சொல்கிறோம். பேஸ்மெண்ட் மெம்பரேன் சொல்கிறோம். இந்த மூணுமே நமக்கு வந்து டிஃப்யூஷன் மெம்பரேனில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97% RBC தான் கேரி பண்ணிட்டு போகுது, 3% பிளாஸ்மா கேரி பண்ணிட்டு போகுது. இம்பார்ட்டன்ட். கார்பன் டை ஆக்சைடை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க. 70% பைகார்பனேட் ஃபார்மில் போகுது, 23% கார்பமினோ ஹீமோக்ளோபின் ஃபார்மில், HBனா ஹீமோக்ளோபின் ஃபார்மில் போகுது, 7% டிசால்வ்டு ஃபார்மில் போகுது. அப்போது இங்கே பாருங்கள், பிளாஸ்மானா டிசால்வ்டு ஃபார்மில் இருக்கிறது வந்து 3% தான். கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் டிசால்வ் ஆகி போகிறது 7%. கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக டிசால்வ் ஆகுது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். டிசோசியேஷன் கர்வ்னா ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், ஃபேக்டர்ஸ் ஃபேவரபிள் ஆக்சி ஹீமோக்ளோபின் வரதுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது என்ன, அன்ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வுக்கு இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஸ்மால் பி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோவாக இருந்ததுன்னா அது ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனை அதிகப்படுத்தும். அதே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா அன்ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின், ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் பிரேக் ஆகிறதுக்கு ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு காரணமாக இருக்குது. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஹையாக இருந்தால் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன். அதே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னா அது அன்ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன். புரோட்டான் H+,
லெஸ்ஸாக இருக்கணும், அப்போ தான் ஆக்சி ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கும். ஹையாக இருந்தால் ஆக்சி ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போயிடும். டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது தான் ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன். அதே ஹை டெம்பரேச்சரில் அன்ஃபேவரபிள் ஃபார் ஆக்சி ஹீமோக்ளோபின். இந்த சார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக படிக்கிறதுக்கு ஷார்ட் நோட்ஸாக இதில் கொடுத்துருக்கோம். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடலை நம்ம. ஓகே, கன்ஃபியூஷன் வருது சார் ஹீமோக்ளோபின்ல. என்ன ஹீமோக்ளோபின் ப்ளஸ் ஆக்சிஜன் என்னது? ஆக்சி ஹீமோக்ளோபின். அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஹீமோக்ளோபின் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு என்னது? கார்பாக்சி ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு என்ன? கார்பமினோ ஹீமோக்ளோபின். இந்த ரெண்டில் தாங்க எங்களுக்கு டவுட் வரும். கார்பன் மோனாக்சைடுனா கார்பாக்சி ஹீமோக்ளோபின், கார்பன் டை ஆக்சைடுனா கார்பமினோ ஹீமோக்ளோபின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கன்ஃபியூஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின், பிளட், ஆக்சிஜன். இதில் என்ன சார் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக கன்ஃபியூஷன் வருது? ஆவரேஜ் ஹீமோக்ளோபின் இன் 100 ml ஆஃப் பிளட்னு பார்த்தீங்கன்னா 12 to 16 கிராம் தான். ஞாபகம் வச்சுக்கணும். ஹீமோக்ளோபின் 12 to 16 கிராம் per 100 ml ஆஃப் பிளட். ஓகே, 1 ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் கேன் கேரி 4 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஒரு ஹீமோக்ளோபின் 4 ஆக்சிஜன் மாலிக்யூலை கேரி பண்ணிட்டு போக முடியும். 1 கிராம் ஹீமோக்ளோபின் கேன் கேரி 1.34 ml ஆஃப் ஆக்சிஜன். 1 கிராம் ஹீமோக்ளோபின் 1.34 ml ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. 100 ml ஆஃப் blood can carry 1.34 into 12 minus 6 which is 20.1 ml ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். 100 ml ஆஃப் blood 20.1 ml ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவோம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து every 100 ml of blood, oxygenated blood delivers 5 ml of oxygen to tissue. This is very important data. ஞாபகம் வச்சுங்க. Every 100 ml of blood, deoxygenated blood delivers 4 ml of carbon dioxide to the alveoli. இந்த இடத்துல டிஷ்யூவில் ஆக்சிஜனேட்டட் blood போய் 5 ml of oxygen-ஐ 100 ml of blood டெலிவர் பண்ணுது. அதே 100 ml ஆஃப் பிளட் டீஆக்சிஜனேட்டடாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு 4 ml அல்வியோலை, அங்கே தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது, அங்கே டெலிவர் பண்ணுது. இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கன்ஃபியூஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ணுறது என்ன? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் மெடுல்லாவில் இருக்குது, மறந்துடாதீங்க. ப்ரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ரெகுலேஷன் யார்? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான் ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஃபஸ்ட்டு அவன் தான் ரெகுலேட் பண்ணுறான். நெக்ஸ்ட் நீமோடாக்சிக் சென்டர். இது பான்ஸ் ஏரியாவுக்கு பீல ஆரம்பிக்குது, ஆனால் ப்ரொனன்சியேஷன் நீன்னு சொல்லுவோம். பீல ஆரம்பிக்குது, பீ ஞாபகம் வச்சுங்க. நீமோடாக்சிக் சென்டர் வந்து பான்ஸ் ரீஜனில் இருக்குது. கேன் மாடரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரோட ஃபங்க்ஷனை போய் இது மாடிஃபை பண்ணும். நீமோடாக்சிக் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் கீமோசென்சிட்டிவ் ஏரியா என்ன? சிச்சுவேட்டட் அட்ஜசன்ட் டு ரிதம் சென்டர். ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் கீமோசென்சிட்டிவ் ஏரியா இருக்குது. ஹைலி சென்சிட்டிவ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் புரோட்டான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அப்போல்லாம் நமக்கு அந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வுக்கெலாம் நியூரல் கண்ட்ரோலும் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, திஸ் சென்டர் சென்ட் சிக்னல் டு ரிதம் சென்டர் மெடுல்லாவில் இருக்கிறது ஆன் இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் புரோட்டான். கார்பன் டை ஆக்சைடோ புரோட்டானோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிதம் சென்டருக்கு மெசேஜ் அனுப்புறதே, சிக்னல் அனுப்புறதே கீமோ சென்சிட்டிவ் ஏரியா தான். இவன் ரிதம் சென்டருக்கு அட்ஜசண்ட்டாக பிரெயினில் இருக்கான். ஓகே, ரிசப்டார்ஸ் ஆஃப் அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரின்னு பார்த்தா இட் கேன் ரெகக்னைஸ் சேஞ்சஸ் இன் இந்த ஏரியா. அயோட்டிக் ஆர்க் கெரோட்டிட் ஆர்டரி என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு புரோட்டான் கான்சன்ட்ரேஷனோட இன்க்ரீஸ் ஆகுறது குறையிறது இதெல்லாம் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும், கண்டுபிடிச்சிரும். அப்புறம் சென்ட் சிக்னல் டு ரிதம் சென்டர் ஃபார் ஆக்ஷன். ஸோ இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், நீமோடாக்சிக் சென்டர், கீமோசென்சிட்டிவ் ஏரியா, ரிசப்டார்ஸ் ஆஃப் அயோட்டிக் ஆர்க் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரி, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் குவைட் இன்சிக்னிஃபிகண்ட் இன் ரெகுலேஷன். இதில் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? இந்த ரெகுலேஷனில் இந்த 4 பேரை படிக்கிறோம். இதில் எங்கேயாவது ஆக்சிஜன் வந்திருக்கா? கார்பன் டை ஆக்சைடு சொல்கிறான், புரோட்டான் சொல்கிறான். எங்கேயாவது ஆக்சிஜனை பற்றி சொல்லியிருக்காங்களா? ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் கிடையாது. ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 குறைவு. இன்சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஆக்சிஜனுக்கும் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மந்தம் இல்லைங்கிறத விட அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 குறைவு. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் புரோட்டான்ஸ் இந்த ரெண்டுக்கும் தான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது.
ஓகே, டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன சார்? ஆஸ்துமா, டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், மூச்சு விடுறதுல சிரமம் வரும். வீசிங், மூச்சு வாங்கும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi அண்ட் bronchioles-னால ஆஸ்துமா வருது. bronchi அண்ட் bronchioles-ல வீக்கம் வந்துடுறது, இன்ஃப்ளமேஷன். அதான். எம்ஃபைசீமானா என்ன? க்ரோனிக் டிசார்டர்னா இது வந்து நாள்பட்ட வியாதியாக இருக்கும். அல்வியோலார் வால்ஸ் கெட் டேமேஜ்ட். அல்வியோலார் வால்ஸ் டேமேஜ் ஆகிட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸை பாதிச்சிருமே. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சி போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து நடக்கிறது குறைஞ்சி போகும். மேஜர் காஸ் இஸ் இது எதனால் ஏற்படுது? சிகரெட் ஸ்மோக்கிங்னால தான் எம்ஃபைசீமா வருது. அதனால் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஆக்குபேஷனல்னா வேலை ஒர்க் பண்ணுறது சம்மந்தமானது. சீன் இன் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஸ்டோன் இண்டஸ்ட்ரி, டஸ்ட் இண்டஸ்ட்ரி, கல் உடைப்பாங்க, இந்த நிறைய குப்பை கூளம் பறக்குது இல்லையா, அந்த ஏரியாலாம் புழுதி டஸ்ட்னா. இது லாங் எக்ஸ்போஷர் டு டஸ்ட் காஸ் இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு ஃபைப்ரோசிஸ். திருச்சா போகிறது, உள்ள டிஷ்யூஸ் வந்து பிரிஞ்சு போகிறது. ஸோ ரொம்ப நாள் பல வருடமாக இதுக்கு இந்த கல் உடைக்கிற வேலையில் இருக்கவங்க, அந்த டஸ்ட்டு சம்மந்தமாக அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஆக்குபேஷனல் டிசார்டர் வரும். ஃபைப்ரோசிஸ் இஸ் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஃபைப்ரஸ் டிஷ்யூ மல்டிப்ளை ஆயிரும் உள்ள. ஸோ அது வந்து ரெஸ்பிரேஷனை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அந்த சாப்டரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஆர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.